என்ன ஊத்துறா பில்லுலாம் பார்த்துட்டு இருக்கிற? என்ன வாங்கிட்டு வந்த? பில்லை கணக்கு பண்ணுற? பில்லா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சும்மா பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். வீட்டில் ஒன்றும் ஸ்நாக்ஸ் இல்லை. சரி, அதனால ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி என்ன வாங்குறதுன்னு தெரியல. சரி பார்த்தேன், வெஜ்ஜு பப்ஸு, வெஜ்ஜு ரோல் பப்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். தேங்காய் பண்ணு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சா, சரி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூட்டையில தான் இருக்கா? உனக்கு பிடிச்ச ஐட்டமா வாங்கிட்டு வந்திருக்கியா? நான் வாங்கிட்டு வரதெல்லாம் உனக்கு பிடிக்கவே இல்லையா? உனக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கிட்டு வர? ஆமா, நீங்க போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது வாங்குவீங்க. நான் எனக்கு பிடிச்சது வாங்க மாட்டேன். பசங்களுக்கு என்ன வேணுமோ அது வாங்கிட்டு வருவேன். நான் போனா எனக்கு பிடிச்சதுதான் நான் வாங்குவேன். அப்படியா? இவனை போய் வாங்கினானா அவனுக்கு பிடிச்சது வாங்கிட்டு வருவானோ. அந்த பிரெட்டு ஜாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படியா? பிரெட்டு ஜாம்லாம் எனக்கு, பிரெட்டு கூட அந்த டீல ஏதாவது தொட்டு சாப்பிடணும்னு அந்த ஜாம் வச்சு சாப்பிட மாட்டேன், அது பிடிக்காது எனக்கு. கூடை கேக் அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டேன். அவனெல்லாம் போனா அந்த கூடை கேக்லாம் வாங்கிட்டு வருவானு எனக்கு பிடிக்காது. நான் போனா இங்க பாருங்க, ரோல் வெஜ்ஜி. ரோல் வெஜ்ஜி சூப்பரா இருக்குமே. ரோல் வெஜ்ஜி. அப்புறம் இது வந்து வெஜ்ஜி பப்ஸ். வெஜ்ஜி பப்ஸ், இதுவும் வெஜ்ஜி பப்ஸ் தான். அப்புறம் வந்து இது வந்து ஸ்வீட் தேங்காய் பண்ணு இருக்குல்ல, ஸ்வீட். இதெல்லாம் வந்து நான் பார்த்து ஒன்று வாங்கினாலும் திட்டமாக பார்த்து வாங்கிப்பேன். இதே பார்த்தீங்கன்னா 100 ரூபா 95 ரூபா வந்துச்சு. நம்ம இது ஒரு வேலைக்கு தானே, ஒரு வேலைக்கு தான் இல்லை, இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட முடியாதுல்ல, அதனால வாங்கிட்டு வந்து வீணாக்க கூடாதுல்ல. அதனால இது சரி, ஈவினிங் எப்பயும் மதியானம் ஸ்கூலுன்றதால மதியானம் இவங்க சாப்பிட்டு போயிட்டானா, எப்படியும் வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்றதுக்கு இதுங்கள்ட்ட போராடணும். சரி, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம டெய்லிக்குமா வாங்கி சாப்பிட்றோம், என்னைக்காவது ஒரு நாள் தானே. கரெக்டு தான், கரெக்டான வார்த்தை. துவரகேஷா, உனக்கு என்ன அதில் என்ன பிடிச்சிருக்கு? உனக்கு அம்மா வாங்கி கொடுத்தது என்ன பிடிச்சிருக்கு? வெஜ்ஜி பப்ஸு. பப்ஸுன்னா ரொம்ப பிடிக்குமா துவரகேஷுக்கு? முட்டை பப்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் நாங்கள். நான் சாப்பிடுவேன், நீங்கள் சாப்பிடுவீங்களா? அவனை அதிகமாக சாப்பிடனா முட்டை வாங்கிட்டு வரல நான். வெஜ்ஜி உனக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். அவன் மேலே படியை தூக்கி போட்ட. அப்படிலாம் இல்லை. சரி, துவரகேஷுக்கு பிரித்து கொடு, அவன் பார்க்குறான் பாரு. தட்டில் வச்சு கொடு. தட்டு கொடுறா. அது பாரு, இங்கே ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். பப்ஸு ரொம்ப பிடிக்குமா ரக்ஷனை? வீட்டில் என்னதான் நீ ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தாலும் இந்த பப்ஸு, பானிபூரி, காளான்லாம் அவனை வந்து இந்த கடைகளில் வாங்கி சாப்பிட்றதா அவனுக்கு விரும்பும். எனக்கே அது சில பேர்லாம் வீட்டில் செய்கிறாங்க, அதை நான் என்ன நினைப்பேன், வீட்டில் 1000 செஞ்சாலும் அந்த கடைகளில் வாங்கி சாப்பிட்றது ஒரு டேஸ்ட். எல்லா பொருளும் கிடையாது, ஒரு சில ஐட்டம் மட்டும். அதனால நம்ம வந்து அதை வாங்கி போகிறோம். சாப்பிட்றான் அவன், சாப்பிட போகிறோம் இல்லை, அவன் ஒருத்தவன் சாப்பிட்டான், இதை ஒருத்தவன் சாப்பிட்றான். துவரகேஷ் ஒன்று போதுமா? ஆயா ஒன்று வாங்கி கொடுத்தா, ஆளுக்கு இன்னொன்று வாங்கி கொடுக்கணும் தானே? போதும், சாப்பாடு வேணும், சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம். சரி, முக்கியமான ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னி, என்னது? நானே ரொம்ப நாளாவே காசு சேர்த்து வச்சேன். காசு சேர்த்து வச்சியா? ஆமா. எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க? எவ்வளவுன்னு எனக்கும் தெரியாது. சில்லறையா? ஆமா, மறைச்சு. எவ்வளவு காசு ஊத்துறா? நிறைய நோட்டா வச்சிருப்பான்னு பார்த்தா வெறும் சில்லறையா வச்சிருக்கேன். நோட்டு வச்சிருந்தேன், எடுத்து செலவு செஞ்சிடறேன். நோட்டு வச்சிருந்தேன், ஒரு காலத்துல வச்சிருந்தேன், இப்ப இல்ல. உண்டியல் பெருசா வச்சிருக்கேன், ஆனா உண்டியல் உள்ளார காசெல்லாம் காணும். அதனால இந்த ட்ரிப் என்ன செஞ்சேன், உண்டியல்ல சேர்க்கல. ஒருத்தவங்க எனக்கு சில்லறையா கொஞ்சம் கொடுத்தாங்க, அதுலயே நான் மேற்கொண்டு சேர்த்து வச்சிருக்கிறேன். பாருங்க, கவர்ல வச்சிருக்கிறேன். கொட்டு வெறும் 10 ரூபாய் காயினு, 5 ரூபாய் காயினு, 1 ரூபாய் காயினு, 2 ரூபாய் காயினு எல்லாம். சரி, என்ன எவ்வளவு இருக்குன்னு சொல்லு. என்ன ஒரு 1000 ரூபாய் இருக்குமா அதுல? ஐயோ, 1000 ரூபாய்லாம் இருக்காது. 10 ரூபாய் காயின் நிறைய இருக்கே. 10, ஆமா இருக்கு, இருந்தாலும் 1000 ரூபாய்லாம் இருக்காது. மினிமம் ஒரு 300 ரூபாய்க்குள்ளார வரும். சரி, என்ன பாக்கும் எவ்வளவு இருக்குன்னு வச்சிருக்கிறேன். சரி, என்ன எவ்வளவு காசு? நான் எண்ணிட்டு மொத்தமா காமிக்கிறேன். எல்லாம் மாஞ்சி என்றாங்க, நிறைய காசு இருக்குமோ? ரஷ்யன் இந்த சைடு எடுத்து வைக்கிறான். காசு சில்லறைக்கெல்லாம் 45 50 55 60 20 30 40 அம்மா பர்ஸ் எடுத்துறேன். 60 40
இரு பாருங்க. என்ன ஊத்துறா எண்ணிட்டியா? எல்லா குடும்பமா சேர்ந்து எல்லாம் எண்ணிட்டிங்களா? எவ்வளோ இருக்கு? கணக்கு எழுதி வச்சிட்டேன். கன்ஃபியூஷன் ஆயிடும்ல. 10 ரூபா காயின் வந்து 180 ரூபா இருக்கு. 10 ரூபா காயின் 180. 5 ரூபா காயின் வந்து 130 ரூபா இருக்கு. 130. 1 ரூபா காயின் வந்து 42 ரூபா இருக்கு. 42 ரூபா. 2 ரூபா காயின் வந்து 44 ரூபா இருக்கு. மொத்தம் வந்து 396 ரூபா இருக்கு. 400 ரூபாய்க்கு 4 ரூபா கம்மி. 400 ரூபாய்க்கே 4 ரூபா கம்மியா? ஏங்க நான் இது சும்மா அப்படியே சில்லற சேர்த்து வைக்கிறதுதான். இல்லை நிறைய காசை கொட்டினோடனே ஒரு 1000 ரூபா கிட்ட இருக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சேன் நான். எல்லாம் குடும்பமா எதுக்காக சேர்ந்து உட்காந்து நீங்க படத்துல கட்டுக்கட்டா தருவாங்க, அது காசா தெரியாது. மூட்டையில சில்லறையா எடுத்துட்டு வந்து கொட்டுவாங்க, அதுதான் காசா தெரியும். என்ன படம் தெரியுமாங்க? தெரியும், லிவிங்ஸ்டன் நடிச்ச படம். அதில் வந்து லிவிங்ஸ் 1000 ரூபாயை வந்து 1 ரூபா சில்லறையா வந்து கொட்டுவான், அவன் 10,000 ரூபா காசு கொடுப்பான். அந்த மாரி கதை தான் எனக்கு. ஓகே விடு, ஏதோ என்ன செலவு, இந்த காசுக்கு என்ன செலவு வச்சிருக்கிற? ஒரு செலவும் இல்லை, இது இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போறியா? சேர்க்கணும். இது இன்னைக்குதான் இது உங்களுக்கு தெரியுமே நான் வச்சிருக்கிறது. அப்படியா? நான் உண்டியிலையும் வேற காசு நான் போட்டு வச்சிருக்கேன். உண்டியில தனியா போட்டு வச்சிருக்கியா? அதுல எவ்வளவு இருக்கும்? அதுல இருந்து இப்ப கொஞ்சம் காசு எடுத்துட்டேன். அதுல போடவும் எடுக்கவும் இதே வேலையா போயிடுச்சு. ஓ, அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வரவு செலவு மாதிரி, அது பெட்டகா மாதிரி. கையில காசு நிறைய இருக்கும்போது அதுல போடுவேன், தப்புன்னு இல்லாத நேரத்துக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நல்ல ஐடியா தான் இது. கையில காசு இருந்தா அதில் போட்டுப்பேன். இல்லாத நேரத்துக்கு அதுல இருந்து எடுத்துருவேன். மோஸ்ட்லி அது பசங்க கையில எல்லாரும் காசு தராங்கல்ல, அதெல்லாம் வாங்கி போட்டு வச்சிருவேன் அதுல. அது நான் வெட்டி செலவுலாம் செய்ய மாட்டோம். ஏதாவது சப்போஸ் இப்போ ஒரு சிலிண்டர் வரேன், கையில சப்பன சில்லற இல்லைன்றீங்கல்ல, அதுக்கெல்லாம் தேவைப்பட்டதுன்னா அதுல இருந்து எடுத்துருவேன். அதான் பப்ஸ் சாப்பிட்டேன் நீ? அவன் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டானோ? சாப்பிட்டானோ? என்னதான் நீங்க சாப்பிடவே விடலையே. நான் அவனை சாப்பிடவே விடலையா? இதெல்லாம் எண்ணி அவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டீங்க. ஓ இல்லை, நீ அப்புறம் இதுல கையை வச்சுனா அப்புறம் அது நின்றுடும்ல. சரி, அதுல கையை வச்சுனா இது நின்றும்ல. நீ ருசிச்சு சாப்பிடுவ பொறுமையா உட்காந்துக்கிட்டு. சரி ஓகே, நீ போய் உன் வேலையை கண்டினியூ பண்ணு, சாப்பிட்ற வேலையை பாரு. நான் நிறைய சேர்த்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவா நம்ம போடுவோம். சரி போடலாம். இது வந்து சில்லறையா போடாத, நோட்டா எண்ணி 500 நோட்டா எண்ணி போடு. 500 நோட்டுக்கு நான் எங்க போறது? நீங்க சேர்த்து வைக்கணும் தான். அனுமே எங்க நம்மளுக்கு வரவு 8 நாளா செலவு 10 மாரியே போயிட்டு இருக்கு. இதுல எங்க சேர்த்து வைக்கிறது? பாப்போம், நம்மளால முடியாதா? சரி ஓகே, பாய். ஓகேங்க, பாய்.